நாம் கேட்பதையெல்லாம் குழந்தை இயேசுவிடம் பரிந்து பேசி பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கையோடு எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தையும் சுமந்த நிலையில் நாம் வந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே இத்திருப்பலியை எந்த கருத்திற்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோமோ அந்த கருத்தை இறைவனிடம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த நவநாளிலே நாம் சிறப்பான முறையிலே அவருக்காக ஜெபிப்போம். புனித பதுவை அந்தோணியாரின் நவநாள் ஜெபம். தூய ஆவியே, புதுமைகள் புரிய அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, உம்மை போற்றி புகழ இங்கே கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து அருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். இறைவனிடம் சக்தி வாய்ந்த புனித அந்தோணியாரே, உமது அன்பையும் ஆதரவையும் தேடி உம் திருத்தலத்தை நாடி வந்திருக்கும் உம் பக்தர்களை புறக்கணியாமல் அன்புடன் அரவணைத்து அருள் புரியும். தூய மறைகளை கொண்டாட வந்திருக்கும் நாம் நம்முடைய தகுதியற்றலை எண்ணி பார்த்து மனம் வருகிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, புனித பதுவை நகரத்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பறிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு நீ வழங்கியுள்ளீர். அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஏழைகளின் தலைகளை மண்ணில் பொழுதுபட இருக்கின்றார்கள். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 6 முதல் 10 மற்றும் 13 முதல் 16. ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் எண்ணற்ற குற்றங்களை செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளிக்காசுக்கும் வறியவரை இரு காலணிக்கும் விற்கின்றார்கள். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிபட விதிக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்டோரின் நெறிகளை கெடுக்கின்றார்கள். மகனும் தந்தையும் ஒரே பெண்ணை கூடி என் திருப்பெயரை களங்கப்படுத்துகிறார்கள். கடன்காரரிடமிருந்து பறித்த ஆடைகளை விரித்து போட்டு எல்லா பலிபீடங்களின் முன்பும் விளந்து கொண்டு அபராதம் விதித்து கிடைத்த மதுவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கின்றார்கள். நானோ கேதுரு மரத்தின் உயரமும் கருவாளி மரத்தின் வலிமையும் கொண்ட எம்மோரியரை அவர்கள் முன்பாக வைத்திருப்பேன். மேலே அவர்களுடைய கனிகளையும் கீழே அவர்களுடைய வேர்களையும் அளித்து விட்டேன். மேலும் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து கொண்டு 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தி எம்மோரியர் நாட்டை நீங்கள் உரிமை சொத்தாக்கி கொள்ள செய்தேன். வைகோல் பொதி நிறைந்த வண்டி அழுத்துவது போல உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன். விரைந்தோடுகிறவனும் தப்ப முடியாது. வலிமையுள்ளவன் தன் வலிமையை இழந்து விடுவான். வீரனாலும் தன் உயிரை காத்துக்கொள்ள முடியாது. இல்லென்றும் வீரன் எதிர்த்து நிற்க மாட்டான். விரைந்தோடுபவனும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள மாட்டான். குதிரை வீரனாலும் தன் உயிரை காத்துக்கொள்ள முடியாது. அந்நாட்களில் வலிமை மிக்கவர்களுள் நெஞ்சுரம் கொண்டவன் கூட படைக்கலன்களை தூக்கி எறிந்துவிட்டு ஓடுவான் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக அவருடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 23 27 வரை. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரை காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இனியவர்களே, நற்செய்தி நூல்களில் நாம் பார்க்கின்ற இயேசுவின் வல்ல செயல்களை பேயோர்க்கும் வல்ல செயல், நோய் தீர்க்கும் நல்ல செயல், இயற்கை மேல் வல்ல செயல் என பிரிக்கிறோம். அந்த வகையில் இயற்கை மேல் ஆற்றல் கொண்டவராக இயேசு ஆற்றுகிற வல்ல செயல் ஒன்றை பற்றித்தான் இன்றைய நற்செய்தி பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம். நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள்? இயேசுவின் இந்த சொற்களை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். சீடர்கள் இயேசுவோடு படகில் இருக்கிறார்கள். இதற்கு முந்தைய பகுதியில் இயேசு தீய ஆவிகள் மேல் அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார், நோய்களை குணமாக்குகிறார். ஆக ஏற்கனவே இயேசு ஆற்றிய வல்ல செயல்களை சீடர்கள் பார்த்திருக்கிறார்கள். மேலும் சீடர்கள் பெரும்பாலானவர்கள் மீன் பிடிக்கக்கூடியவர்கள். இங்கே கலிலேய கடலில் ஏறக்குறைய 20 அடிக்கு வரை அலைகள் எழுந்து புயலாக மாறக்கூடிய இடம் அவர்களுக்கு பரிச்சயமான இடம். அந்த இடத்தில் தச்சராக இருக்கக்கூடிய இயேசு உறங்கிக் கொண்டிருக்கிறார். மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய அவர்கள் அங்கே அச்சப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள், பரபரப்பிற்கு உள்ளாகிறார்கள். இந்த பகுதியில் நாம் பார்ப்பது நம்முடைய வாழ்விலும் சில நேரங்களில் விபத்து, நோய், இழப்பு, இறப்பு போன்றவை எழும்போது அந்த புயல்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கடவுள். இதற்கு இடைப்பட்ட நிலையில் தான் நாம் இருக்கிறோம். நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள்? முதலில் நம்பிக்கை குன்றியது என்பது முழுமையான நம்பிக்கைக்கும் நம்பிக்கை இல்லாமைக்கும் உள்ள இடைப்பட்ட ஒரு நிலை. இடைப்பட்ட நிலை எப்பொழுதுமே ஆபத்தானது. ஒன்று முழுமையாக நம்ப வேண்டும், அல்லது நம்பிக்கை இல்லாமல் இருக்க வேண்டும். குறைவான நம்பிக்கை எப்பொழுதுமே ஆபத்தானது. அதைத்தான் திருவெளிப்பாட்டு நூலில் நாம் வாசிக்கின்றோம். நீ சூடாகவும் இல்லை, குளிர்ச்சியாகவும் இல்லை, வெதுவெதுப்பாக இருந்ததால் நான் உன்னை வெளியில் துப்பிவிட்டேன். சீடருடைய நம்பிக்கை குறைவுக்கு காரணம் 3 என சொல்லலாம். ஒன்று, கடவுள் மேல் பார்வை வைப்பதை விட கடல் மேல் பார்வை வைக்கிறார். இங்கே இயேசு கடவுளாக இருக்கிறார். அவர் மேல் உள்ள பார்வையை அப்படியே திருப்பி கடல் மேல், புயல் மேல் வைத்ததால் நம்பிக்கை குறைகிறது. இரண்டாவதாக, அவர்கள் அச்சம் கொள்கிறார். எப்பவுமே நம்பிக்கை என்பது எதிர்காலம் சார்ந்தது. நம்ம நேற்று நடந்த ஒன்றை பற்றி நம்ம நம்பிக்கை கொள்வதில்லை. நாளை என்ன நடக்குமோ எதிர்காலம் சார்ந்த ஒன்று. நம்பிக்கையோடு சேர்ந்து வரக்கூடியது அச்சம். ஆக நம்பிக்கையை விடுத்து அவர்கள் அச்சம் கொள்கிறார்கள். மூன்றாவதாக, இயேசு தங்களோடு இருப்பதை மறந்து விடுகிறார்கள், மறதி. இந்த 3 நிலையில் அவருடைய நம்பிக்கை குறைகிறது. ஆகையால் இயேசு எழுந்தவுடன் முதலில் காற்றையும் கடலையும் கடிந்து கொள்வதற்கு முன்பாக அவர்களை பார்த்து அவர்களை கடிந்து கொள்கிறார். நம்பிக்கை குன்றியவர்களே. நம்பிக்கை நம்ம வளர வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? முதலில் கடவுள் மேல் நம்முடைய பார்வை வைக்க வேண்டும்.
இரண்டாவதாக கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நினைவு கூற வேண்டும். மூன்றாவதாக அச்சத்தை அகற்ற வேண்டும். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நாம் இன்று கொண்டாடுகின்ற நம் அன்பிற்குரிய பாதுகாவலர் நம் புனிதர் பதுவை நகர் புனித அந்தோனியார். அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை பார்க்கும் போது அவர் ஒரு பெரிய போதகராக இருக்கிறார். ஆனால் அந்த போதகர் ஒரு மறைகளை ஆற்றக்கூடிய ஒரு திறன் யாருக்குமே தெரியவில்லை, ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப அவர் நண்பர்கள்லாம் சொல்றாங்க, நீ ஒரு பெரிய மறை போதகர், நீ மறை போதக பணியை ஆற்றுவதற்கு இங்கே நம்மளுடைய இல்லத்துல உட்கார்ந்து பாத்திரம் கழுவி கொண்டிருக்கிறாயே அப்படின்னு கேட்கிறார். அப்ப நம்முடைய புனிதர் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவர் என்னை தன் பணிக்கு அழைக்கும் வரை நான் பொறுமையாக இருப்பேன். நம்பிக்கை வளர வேண்டும் என்றால் பொறுமை. சிலர் பொறுமை இல்லாமல் பரபரப்பாகிறார்கள், நம்பிக்கை குன்றிய நிலையில் இருக்கிறார்கள். இன்று நம்முடைய புனிதர் வழியாக நாம் கேட்கக்கூடிய இந்த அருள் இதாக இருக்கட்டும். ஆண்டவரே, வாழ்வின் பரபரப்பான சூழல்கள், நோயாக இருக்கலாம், இறப்பாக இருக்கலாம், இழப்பாக இருக்கலாம், விபத்தாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் இருக்கிற ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம், புயல் போல வரும்போது நாம் சாக போகிறோமே என்று பொறுமை இழக்க வேண்டாம். ஏனென்றால் நாம் என்ன சொல்ல வேண்டும், ஆண்டவரே நாங்கள் வாழப் போகிறோமே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பொறுமை வரும்போது அங்கே உடனடியாக நம்பிக்கை வருகிறது. முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் அவங்களோட இருந்தாங்க, ஆனா ஆண்டவருடைய இருத்தலை மறந்துவிட்டு அநீதியான செயல் ஈடுபட்டதனால ஆண்டவராகிய ஆமோஸ் வழியாக அவர்களை கடிந்து கொள்கிறார். பொறுமை வழியாக வரக்கூடிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நாம் வேறுகிற இன்றைய நாளில் நம்முடைய புனிதர் நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென். அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே, எங்களின் வறுமை துன்பம் நீங்கி குடும்ப சமாதானத்துடன் வாழ வழிகாட்ட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். புதுமை வெள்ளலான புனித அந்தோனியாரே, 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 மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறி ஜெபிப்போம். நம் அனைவரின் விண்ணப்பங்களை நிறைவேற்ற அருள் புரியுமாறு முழங்கால் படியிட்டு புனித அந்தோனியாரை நோக்கி ஜெபிப்போம். நமது பாதுகாவலரான புனித அந்தோனியாரை நோக்கி ஜெபிப்போம்.
சகோதர சகோதரி விடுதலை விடுதமானபடி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகப்படி மன்றாடுங்கள். இரக்கமிக்க இறைவா, பதுவை நகர் புனித அந்தோனியார் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வு வழியாக இவருக்கு நீர் மாற்றி தந்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருட்கொடையால்தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதரணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியதும் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்க்கு நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியக்குரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அஞ்சலி பாபுசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். புனித அந்தோனியாரை நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே பல்வேறு விதமான எண்ணங்கள், ஏக்கங்களை சுமந்த நிலையில் நாம் வந்திருக்கும் வேளையில் அவைகளை இப்பொழுது நற்கருணையில் இருக்கும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம். நமது குடும்பங்களுக்கு முழுவதையும் ஒப்படைப்போம். குடும்ப தலைவருக்காக ஜெபிப்போம். குடும்ப தலைவிகளுக்காக ஜெபிப்போம். படிக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். படித்து முடித்து வேலை தேடும் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். திருமணவரன் அமைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். பொறுப்பில்லாத குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிப்போம். பொறுப்பற்ற மனைவிமாருக்காக ஜெபிப்போம். பிளவுபட்ட குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நம் பிள்ளைகளின் குடும்பங்களுக்காகவும் பேர குழந்தைகளுக்காகவும் ஜெபிப்போம். கடன் தொல்லையினால் அவதிப்படுவோருக்காக ஜெபிப்போம். வீடு கட்டும் பணியில் இருப்போருக்காகவும் ஜெபிப்பதோடு பொருளாதார உதவிக்கு இறைவனுடைய துணை அவர்களோடு இந்த வழி நடத்த ஜெபிப்போம். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோருக்காக ஜெபிப்போம். வெளிநாடுகளில் பணி செய்வோருக்காக ஜெபிப்போம். நாம் தங்கியிருக்கும் வீடுகளில் தீய சக்திகள், தீய நாட்டங்கள், பசாசின் சோதனைகள், விசசந்துகள் அணுகாத வண்ணம் இறைவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருந்து வழிநடத்த ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவரையும்
இறைவன் ஆசீர்வதிப்பதோடு நம் ஒவ்வொரு அங்கங்களையும் இறைவன் தொட்டு, குறிப்பாக எந்த பகுதி ஒழுங்காக இயங்காமல் நம்மை துன்பத்திற்கு உள்ளாக்குகிறதோ அதை இறைவன் தன்னுடைய தூய இரத்தத்தால் கழுவி நம்மை தூய்மையடைய செய்து துன்பங்களிலிருந்து வலிகளிலிருந்து மீட்டெடுக்க, முழுவதுமாக குணப்படுத்த, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் இறைவன் தொட அனுமதிப்போம். நம்மிடம் ஜெப உதவி கேட்டிருக்கும் திருமதி பெர்னாடா அவர்களுக்கும் செல்வன் கார்த்திக் அவர்களுக்காகவும் இவ்வேளையில் இறைவன் அவர்களை தொட்டு குணப்படுத்த வேண்டும் என ஜெபிப்போம். இன்னும் தனிப்பட்ட கருத்துக்களை நினைவு கூர்வோம். கல்லூரி படிப்பை ஆரம்பிக்கவிருக்கும் நமது குழந்தைகளுக்காகவும் வேளையில் ஜெபிப்போம். நம் குடும்பங்களில் இறந்தவர்களை நினைவு கூர்வோம். உயிர்களை எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள்ளே தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள நிமன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தையாக இயேசு நமக்கு கற்பித்தார். ஆகவே நாம் துணையுடன் சொல்வோம். எங்கள் வாழ்நாளில் அமைதி கடிந்து உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி என்று அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். அனைவரும் எழுந்திருந்து நன்றி கூறுவோம். எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானம் நிலவவும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் சாக வேண்டியவர்களைப் போல் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கின்றோம். துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்வுடன் இருக்கின்றோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். குறிப்பாக நமது பாதுகாவலர் புனித அந்தோணியாரின் திருவிழா நல்ல முறையில் அர்த்தமுள்ள வகையில் பொருளுள்ள முறையில் கொண்டாட இறைவன் உதவிய நிலைக்காகவும் இன்னும் அவரின் சாயலில் படைக்கப்பட்ட நம்முடைய பங்கில் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய பங்கு பேரவையினர் மற்றும் இன்னும் பலரின் வழியாக நல்ல முறையில் நடந்தேறியதற்கு நன்றி கூறுவோம். ஆலயமானது புதுப்பிக்கப்பட பலரின் உதவியை புனித அந்தோணியார் பல மக்களுக்கு கொடுத்து பொருளாதார உதவியை ஈர்த்து அதன் வழியாக இந்த அளவுற ஆலயமாக அமைய உதவிய இறைவனின் கருணைக்காகவும் அதே சமயத்திலே உதவிய நல்வுள்ளங்களுக்காகவும் நன்றி கூறி ஜெபிப்போம்.
இன்னும் தனிப்பட்ட முறையிலே நாம் அடைந்துள்ள உதவிகளுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். நம் நன்றியடைகளை ஏற்று அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படி முழங்காற்படியிட்டு ஜெபிப்போம். நோய்களையும் பிணிகளையும் குணமாக்க வல்ல ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்கிற உங்களுக்கு பின்னும் உங்களுக்கு துணையாய் இருக்கிற உங்கள் பக்கத்திலும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே. எங்கள் அன்பு இறைவா, புனித பதுவை நகர் அந்தோனியாரை நினைவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீ காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேற்று. இப்பொழுது முதல் செவ்வாய் என்பதால் நாம் புனிதரை நம்முடைய ஆலயத்தை சுற்றி தேர்பவனிகளை சுற்றி வளம் வர இருக்கிறோம். ஆனால் இந்த கடவு முதல் முறையாக இருக்கிறதுனால யாராவது கருத்துக்களை மனதில் ஏந்தியவர்கள் நிறைவேற வேண்டும் அல்லது நிறைவேறிவிட்டது என்பதை உணர்ந்தவர்கள் அந்த கொடியை பிடிச்சு முன்னாடி வரலாம். அடுத்த தடவை வரும் பொழுது அடுத்த முதல் செவ்வாய் என்று முன்னக்கூட்டியே பங்கு தந்தையிடம் தெரிவித்து காணிக்கை செலுத்தி அந்த கொடியை நேற்றைக்கு இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேருதவியாக கொடுத்து அந்த கொடியை ஏந்தி வர நாம் திட்டமிட்டிருக்கிறோம். இது ஒரு வகையான பக்தி முயற்சி. எனவே இன்றைய நாளிலே முதலாக ஆரம்பிக்க இருக்கும் நிலையில் புனிதரிடமிருந்து ஏற்கனவே வரங்களை பெற்றவர்கள் அல்லது இந்த வரம் பெற வேண்டும் என விரும்புபவர்கள் அந்த கொடியை ஏந்தி முன்னதாக இந்த தேர்வு முன்னதாக வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தர்ம நெறி மாற மனத்தோனே கழி